Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், இலக்கிய கூடல், ஸ்ரீ சேஷாத்ரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இணைந்து நிகழ்த்தும் இந்த இலக்கிய நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய 290வது நிகழ்ச்சி, இந்த வருடத்தில் 290வது நிகழ்ச்சி கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய நிகழ்ச்சி. நாள்தோறும் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற பொருண்மையோடு மாணவர்கள் மத்தியில் இலக்கியத்தையும் தமிழையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதன் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு கலைமாமணி முரளி சார் அவர்கள் நாள்தோறும் பல நல்ல நிகழ்வுகளை பள்ளிகள் தோறும் கல்லூரிகள் தோறும் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை நம் கரவொலியின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா பாட புத்தகத்தை தாண்டியும் பொது அறிவு, தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நம் வாழ்வையை உயர்த்துவதற்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. அதற்காக பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றி. இலக்கிய கூடல் அமைப்பினுடைய 26வது நிகழ்ச்சி இது. இலக்கிய கூடலும் இலக்கியம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதை போலவே சிறந்த ஆளுமைகளுக்கு விருதும் வழங்கி வருகிறார்கள். நம் பள்ளி பல இலக்கிய நிகழ்வுகள் நடத்துவதற்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. நம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் எப்பொழுதுமே மாணவர்களினுடைய நலனை விரும்பக்கூடியவர்கள். அதனால் மாணவர்களுக்கு நல்லது தரக்கூடிய செயல்களை எப்பொழுதுமே செய்ய வேண்டும் அப்படின்னு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த நல்ல நேரத்தில் நம் பள்ளியினுடைய தாளாளர் திரு பாப்புராஜ் சார் அவர்களுக்கும், பள்ளியின் தலைவர் ஸ்ரீதர் பாபு சார் அவர்களுக்கும், செயலர் சங்கீதா ஸ்ரீதர் பாபு மேம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்வின் துவக்கமாக வரவேற்புரை வழங்குவதற்காக நம் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திருமதி அலமேலு அவர்களை அழைத்து மகிழ்கிறோம். நமது பள்ளி சிறப்பான வளர்ச்சியை எய்த சீருடன் பணியாற்றி வரும் நமது பள்ளியின் தாளாளர் திரு பாப்புராஜ் சார் அவர்களையும், நமது பள்ளியின் தலைவர் திரு ஸ்ரீதர் பாபு அவர்களையும், நமது பள்ளியின் செயலர் திருமதி சங்கீதா ஸ்ரீதர் பாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் எதிர்காலத்திற்காகவும் சிறப்பாக செயலாற்றி வரும் நமது பள்ளியின் துணை முதல்வர் திரு கோ மணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நமது அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர் முனைவர் CR மஞ்சுளா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நமது பள்ளியின் முன்னேற்றத்திற்கு முனைப்புடன் செயலாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்முடைய பள்ளி எல்லா வகையிலும் சிறப்புற்று விளங்க நற்பெயர் ஈட்டித் தருகின்ற மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மிஸ். தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம் பள்ளி மாணவர்கள் ஏதாவது ஒரு தலைப்பிலே ஒரு உரை வழங்குவது வழக்கம். இந்த மாதம் 7ஆம் வகுப்பு மாணவர் தருணீஸ்வர் அவர்கள் நீரினுடைய முக்கியத்துவம் அவசியம் பற்றி நம்மோடு சில தகவல்களை பகிர இருக்கிறார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நான் நீரின் பயன்கள் குறித்து உங்களோடு கலந்து கருத்துக்களை பரிமாற வந்துள்ளேன். நீர் மனிதனின் அன்றாட தேவைகளில் ஒன்று. நீர் இல்லாமல் இப்புவியில் எந்த உயிரினமும் வாழ்வதில்லை. நீரின் மூலங்கள் பல. நாம் நீரை ஆறு, ஏரி, குளம் போன்றவற்றிலிருந்து பெறுகிறோம். இப்பூமியில் 70% நீரால் ஆனது என அறிவியல் கூறுகிறது. மேலும் நம் உடலின் பெரும்பகுதி நீரால் ஆனது.
நீர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் பிராணிகள், தாவரங்கள் உயிர் வாழவும் அடிப்படையாக அமைகிறது. நீர் மனித வாழ்வின் அன்றாட தேவைகளில் மிக அடிப்படையானது. மனிதர்களுக்கு குளிக்க, சமைக்க, பாத்திரங்கள் மற்றும் வாகனங்களை கழுவ நீர் இன்றியமையாததாக அமைகிறது. மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ தினமும் நீரை அதிக அளவில் பருக வேண்டும் என மருத்துவம் கூறுகிறது. தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை பருகும் ஒருவனது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறுகின்றனர். இது மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கும் நீரே காரணமாய் அமைகிறது. நீர் இல்லாமல் வறண்ட நிலத்தில் விவசாயம் என்பது எட்டாத கனிதான். எனவேதான் வாய்க்கால் வெட்டி, அணை கட்டி விவசாயத்திற்கு எப்பொழுதும் நீர்ப்பாசனம் செய்கின்றனர். மழை பொய்த்து நீர் இல்லாமல் விவசாயிகள் அல்லல் படும்போது அது அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் அரசாங்கம் நீர்ப்பாசனத்துறையை ஏற்படுத்தி எப்பொழுதும் விவசாயத்திற்கு நீர் இருக்கும்படி பார்த்து கொள்கின்றனர். மின்சார உற்பத்திற்கும் நீரே காரணமாய் அமைகிறது. வேகமாக ஓடும் நதிகளில் அணைக்கட்டுகளை கட்டி அதிலிருந்து சக்தியுள்ள மின்சாரத்தை எடுக்கின்றனர். இதுவே மிக எளிய முறையாகவும் சிக்கனமானதாகவும் கருதப்படுகிறது. இன்றைய நவீன உலகில் மின்சாரம் இல்லை என்றால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பார்க்கவே அச்சமாக உள்ளது அல்லவா? இதற்கு நீர்தானே காரணமாய் அமைகிறது. பண்டைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் போக்குவரத்துக்கு நீர் பெரும் பங்காற்றுகிறது. வீதி வசதிகளும் ரயில் தண்டவாள வசதிகளும் இல்லாத பல இடங்களில் இன்னும் ஆறுகளே முக்கிய போக்குவரத்து ஊடகங்களாக அமைகின்றன. எனவே நீர் நம் வாழ்வின் அன்றாட தேவைகளில் ஒன்றாக கலந்துவிட்டா என்று கூறினாலும் அது மிகையாகாது. நீர் இல்லாமல் எந்த உயிரினமும் இப்புவியில் வாழ இயலாது. நன்றி. நீரினுடைய அவசியம் விவசாயத்திற்கும் அதிலிருந்து எப்படி மின்சாரம் எடுக்கலாம் என்பதை பற்றியும் மிக சிறப்பாக பேசினார். நீர் இல்லாமல் ஒரு உயிரும் இயங்க முடியாது இல்லையா? அந்த நீரினை எப்படியெல்லாம் நாம் தூய்மையாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் சென்னை சமூக பணி கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் CR மஞ்சுளா அவர்கள். அவரை பற்றிய அறிமுக உரையை வழங்குவதற்காக நம் பள்ளியின் துணை முதல்வர் திரு கோ மணீசர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைக்கி வந்திருக்கிற CR மஞ்சுளா அவர்கள் நம் பள்ளியில் இருக்கிற ஒரு மாணவிக்கு உறவினர். யாராக இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பா. உறவினர் இல்லை, உறவினர் தான். இருக்கியாம்மா? நீயே கை தூக்குறியா? எங்கள் அக்ஷயா இருக்கியா? 12 அக்ஷயா அவனுடைய எதிர்த்து வீட்டுக்காரங்க. நல்லா கைத்தட்டு. சின்ன ஆனால் ஒரு உறவினராகவே அவங்க பாவித்து உடனே ஹர்ஷவர்தன் எந்த வீடுன்னு கண்டுபிடிக்கிறான். நிறைய இலக்கிய நிகழ்ச்சிகளில், சமூக நிகழ்ச்சிகளில், தொலைக்காட்சிகளில் நீங்கள் இவங்களை பார்க்கலாம். முனைவர் CR மஞ்சுளா வந்து சமூக பணிகள் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக, உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு வராங்க. நிறைய தமிழ் பணிகளில், அதுவும் இலக்கிய சாரல்னு நாங்கள் கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் ஒரு இலக்கிய அமைப்பு, இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலத்தை அமைத்து தந்த ஒரு பாராட்டுக்குரியவர். அவங்க நம்ம பள்ளிக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு முறை வந்திருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் பேசுகிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ இவங்க நம்ம பள்ளியில் ஒரு பட்டிமன்றம் ஆர்கனைஸ் பண்ணோம். அப்போ பட்டிமன்ற நடுவராக இருந்தால் அதில் பேசினவங்க இங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தமிழ் வளர்க்கிறது, மாணவர்களுடைய ஒற்றுமையை வளர்க்கிறது, மாணவர்களுக்கு தமிழை எளிமையான முறையில் கற்பிக்கிறது அப்படின்றத தன்னுடைய தலையாய லட்சியமாக கொண்டிருக்கிற முனைவர் CR மஞ்சுளா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். இலக்கிய கூடல் இலக்கிய அமைப்பு வந்து மாதந்தோறும் ஒரு நல்ல அறிஞர்களை தேர்ந்தெடுத்து தமிழ் பேரொளி அப்படின்னு விருது வழங்கிட்டு வருகிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்விஸ் போற்றலுக்குரிய கலைமாமணி முரளி அவர்கள் நல்ல அறிஞர்களுக்கு தக்க வகையில் அவர்களுக்கு கௌரவிக்கணும் என்பதில் அவருடைய அன்றாட கடமைகளில் தலையாய கடமையாக அவர் வச்சுருக்கிறது அறிஞர்களுக்கு சிறப்பு செய்கிறது. அப்படி அவருடைய வழிகாட்டுதலில், அவருடைய ஆணையின்படி இன்றைக்கு சமூக பணிகள் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் CR மஞ்சுளா அவர்களுக்கு தமிழ் பேரொளி அப்படின்ற விருதை இப்போ வழங்குகிறோம். அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பு செய்யுமாறு நமது பள்ளியினுடைய தமிழாசிரியர்கள் ஆசிரியர் அலமேலும் ஆசிரியர் வேல்விழி இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
நமது பள்ளியினுடைய கணித ஆசிரியர் ரேகா மிஸ் அவங்க அந்த விருதை வழங்கி கௌரவிக்கிறார். ரொம்ப சிறப்பாக பேசிய நமது பள்ளியினுடைய மாணவர் தருணீஸ்வருக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழ் பேரொளி முனைவர் சிஆர் மஞ்சுளா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். வாப்பா தருணீஸ்வர். புதுச்சேரி மாநிலத்தில் நம்ம இணைய வழியில் ஒரு கட்டுரை போட்டி நடத்தினாங்க. ஸ்ரீனிவாச ராமானுஜரை பற்றி ஒரு கட்டுரை போட்டி. அதில் வந்து தேசிய அளவில் இருக்கிற மாணவர்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸ்ரீநாத் கவனிங்க சார், அவர் ஸ்ரீநாத் தானே, அவர் அஜயா, தேசிய அளவிலான போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற மாணவர்கள்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே மாணவர் தான் வெற்றி பெற்றார். அவர் நமது பள்ளியினுடைய மாணவர் சபரீஷ். பாப்பா மேடை. இரண்டாவது பரிசு உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர், புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் இணைந்து அவர்களுக்கு பரிசு வழங்கினாங்க. அந்த பரிசை இப்போ மேடையில் சிறப்பு விருந்தினர் கரங்களால் வழங்கி அந்த மாணவரை கௌரவப்படுத்துது. அதில் 1000 ரூபாய் ரொக்க பரிசும், பாண்டிச்சேரியில் ரொம்ப பசுமையாக பயணத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தார் சபரி. அவருக்கு மனமார்ந்த நன்றி. நிறைய பரிசு வாங்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக பதிவு பண்ணுறோம் உங்கள் கைத்தட்டலோட. தமிழ் பேரொளி விருது பெற்று அமர்ந்திருக்கின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பெரியோர் சொல் கேளீர் என்கின்ற தலைப்பிலே இன்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அவர்களை அன்பு பாராட்டி அழைத்து மகிழ்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கின்ற பாரதிதாசனுடைய வரிகளை சொல்லி இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீ சேஷாத்ரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை சார்ந்தவர்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கும் நல்லதை சிந்திப்போம் என்கின்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய கூடல் அமைப்பிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கமாக சொல்லிக்கொள்கின்றேன். நேற்று தான் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு கொண்டாட்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். வந்த உடனே கொண்டு வந்து எங்கே உட்கார வச்சுட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் உங்களை பார்க்குறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றனால தான் என்ன இந்த இடத்துல கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய தாளாளர் பாப்புராஜ் அவர்களுக்கும், தலைவர் ஸ்ரீதர் பாபு அவர்களுக்கும், செயலாளர் சங்கீதா ஸ்ரீதர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். இங்கே ரொம்ப என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்தி வைத்த ஆசிரியர் ரேகாமணி அவர்களுக்கும், துணை முதல்வர் கோ மணி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே ஆசிரிய பெருமக்கள் ரொம்ப திரளாக மகிழ்ச்சியோட ஒரு ஆர்வத்தோடு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கின்றேன். 2 பிள்ளைங்க அவங்களுடைய திறமையை இங்கே ரொம்ப சிறப்பாக காட்டினாங்க. ஒருத்தர் ஆன்லைன்லேயே இணையதளம் வழியாக கட்டுரை போட்டியின் மூலம் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட சபரீஷ் அவர்களுக்கும், இங்கே நீரினுடைய மகத்துவத்தை பற்றி பேசிய தருண் ஈஸ்வர் அவர்களுக்கும் அவங்க இன்னும் மேன்மேலும் பல்வேறு வெற்றிகளை குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்திக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒப்பந்தம், டீலா நோ டீலா அப்படின்றது போட்டுக்கலாமா? ஒப்பந்தம் போட்டுக்கலாமா? சரி, ஒப்பந்தத்தில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தமிழ் இலக்கியத்திலேருந்து, தமிழ் பாடல்லேருந்து ஒரு வரி அல்லது 2 வரிகள் எதை எடுத்துக்கலாம்? திருக்குறள் எடுத்துக்கலாமா? வேற ஏதாவது எடுத்துக்கலாமா? திருக்குறள் எடுத்துக்கலாமா? சரி, கல்வி அதிகாரத்தில் முதல் திருக்குறள் கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆமாம், என்ன அந்த திருக்குறள்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
அதனால் இந்த 2 வரியும் உங்ககிட்ட நான் கேட்க போகிறதில்ல. நான் என்ன கேட்க போகிறேன்னா, நான் கற்கன்னு சொல்லுவேன், உடனே நீங்கள் கசடரன்னு சொல்லணும். ஒருவேளை நான் கசடரன்னு சொல்லிட்டா, இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய, அடித்து கேட்டாலும் வெளியில் சொல்லிடக்கூடாது. தயாராக இருக்கீங்க? கற்க, கற்க, கசடர, எல்லாம் நல்லா தெளிவாக இருக்கீங்க. சரி, இப்போ நம்ம வந்து தலைப்புக்குள்ளே போயிடலாம். நமக்கு இன்னைக்கு என்ன தலைப்பு சொன்னாங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பெரியோர் சொல் கேளீர். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம ஒரு பேர் வச்சுருக்குறோம், பெருசு. பாருங்க, அங்கே சொல்கிறாங்க பெருசு. இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாடர்னாக பார்த்தீங்கன்னா பூமர் அங்கிள். சரியா? பூமர் ஆன்ட்டி அப்படின்றது எனக்கு பொருந்தாது. ஏன்னா எனக்கு இப்போ தான் 15 முடிஞ்சு 14 வச்சிருக்கு. நான் வந்து உங்களோட ஏஜ் குரூப், அதனால் எனக்கு வந்து பூமர் ஆன்ட்டி அப்படின்றது பொருந்தவே பொருந்தாது. சரியா? அப்போ நம்ம காலந்தோறும் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்துக்காக நம்ம என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் வந்து பெருசு, அப்புறமா போக போக பூமர் அங்கிள், பூமர் ஆன்ட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறோம். ஏன் எப்போ பார்த்தாலும் நச்சு 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 நச்சுன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உண்மை தானே? ஆனால் தலைப்பு என்ன? பெரியோர் சொல் கேளீர். புறநானூரில் ஒரு பாட்டு இருக்கும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை கேள்விப்படாட்டி பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கலாம். பல்சான்றீரே பல்சான்றீரேன்னு தொடங்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்சான்றீரே பல்சான்றீரே கயன்முள்ளன்ன நரைமுதிர் திரை கவுள் அப்படின்னு இருக்கும். என்னன்னா ஒன்றும் இல்லை, தலையெல்லாம் மீனுடைய முள் இருக்கும் இல்லையா, முன்னு வந்து வெள்ளையாக இருக்கும், அந்த மாதிரி வெளுத்து போயிருக்கக்கூடிய தலையை உடையவர்களே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து தொடங்கும். அப்படி தொடங்கும் பொழுது என்ன கடைசியாக முடிப்பார் அப்படின்னு சொன்னால் புலவர், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். அதாவது நல்லது செய்ய முடியாமல் போனாலும் கூட கெட்டதையாவது செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள்லாம் வரிசையாக போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பல்சான்றீரே பாட்டை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, வயதானவர்களைத்தானே முதியோர்கள்னு சொல்கிறோம், வயதானவர்களைத்தானே பெருசுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் வயசானவங்களாக இருந்திருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், எது தேவையோ அதைத்தான் செய்யணும். கடைசியாக ஒரு கட்டத்தில் யமன் வந்து கூட்டிகிட்டு போவான்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன நேரம் அது? யமன் வந்து கூட்டிகிட்டு போகிற நேரம் எது? இறப்பு, மரணம். அந்த மரணத்தின் பொழுது ஒன்றுமே செய்யலையே, எதையாவது தப்பாக செஞ்சிட்டோமே அப்படின்னு துன்பப்படுவதை விட நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்லுது. நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க? பெரியோர் சொல் கேளீர். அப்போது வயசானாலும் கூட, தலையில் நரைச்ச முடி வந்தாலும் கூட சில பேர் எப்படியா இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க, எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோமா, நம்ம காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்காக பேருந்து நிறுத்தத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பேருந்து வந்துடுச்சு. பேருந்து வரும் பொழுது அது கல்லூரிகளுக்கான நேரம். கல்லூரி மாணவர்கள்லாம் அந்த பேருந்தில் ஏறுறாங்க. பேருந்தில் உள்ளே போனால் கல்லூரி மாணவனா, படிக்கட்டில் தொங்கிட்டு வந்தால் கல்லூரி மாணவனா? இந்த இடத்துல தான் பிரச்சனை தொடங்குது. ஒரு படத்தில் காதலன்னு நினைக்கிறேன், நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள் சொல்லுவாங்க, ஏய் பேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ஏறுடா ஏறுடா அப்படின்னு சொன்னால், பேருந்து நிற்கும் போது ஏறுறவன் தான் கல்லூரி ஸ்டூடெண்ட்டு, பேருந்து ஓடும் போது ஏறுறவன் தானே அப்படின்னு சொல்லுவார். அவர் பெரியவரா, வயசில் மூத்தவரா? மூத்தவர் தான். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து இதில் சாலைகளில் பார்க்குறோமா? அப்போது இப்படி வந்து நம்மளை விட வயசானவங்களாக இருக்கிறாங்க, நம்மளை விட பெரியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க வந்து செய்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாமா? அதனால தான் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, மூத்தோர் சொல் கேளீர்னு சொல்லலை, என்ன சொல்லிட்டாங்க? பெரியோர் சொல் கேளீர். யார் பெரியோர் அப்படின்னு கேட்டால்,
யார் ஒருவர் சிறந்த செயல்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை என்ன மாதிரி வயசில் கம்மியாக இருந்தால் கூட என்ன மாதிரி ஒருத்தங்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், இல்லையா, வேற தலைவர்களாக இருக்கலாம். யார் வேண்டுமானாலும், யார் ஒருவர் சிறந்த செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் பெரியவர். நமக்கு திருக்குறளில் இதற்கு ஒரு உதாரணம் இருக்கு. அந்த திருக்குறள் கண்டுபிடிக்க முடியுமா? செயற்கரியன்னு தொடங்கும். செயற்கரியன்னு தொடங்கும் அந்த திருக்குறள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அப்போ இதை வச்சு தான் நம்ம ரொம்ப சிறப்பாக சொன்ன அந்த மாணவருக்கு இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த தலைப்புக்குள்ள உள்ள நுழைய போறோம். உண்மைதானே? கற்க கற்க கசடர. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை சாப்பிடாம நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றதா இருந்தா உங்களோட மூளையை மட்டும் யோசிச்சுக்கோங்க. மூளையை பத்தி, மூளைக்கும் மனசுக்கும் ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. மூளை எங்க இருக்கு? மனசு எங்க இருக்கு? அதுவும் மூளைக்குள்ள தான் இருக்கு. ரெண்டுமே நமக்குள்ள தான் இருக்கு. இப்போ மூளையும் மனசும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிப்பாங்க? மூளையும் மனசும் பேசிக்கிட்டா என்ன பேசிப்பாங்க? சேஷாதிரி ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இங்க இருக்கிறவங்களே வேதனையோட இருக்கிறாங்க இல்லையா? சரி, இப்போ மூளையும் மனசும் வந்து பேசிக்குது. மூளை கேட்குது, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? யாரை பார்த்து கேட்குது? மனசை பார்த்து கேட்குது. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்தா ஒரு பெரிய குரூப் வச்சிருக்கு, குழு. எங்க? வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் தமிழில் புலனம்னு சொல்லுவோம். புலனம். அப்போது இந்த புலன குழுவில் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம்னு போட்டுக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு யாராவது ஒருத்தராவது திருப்பி அந்த மெசேஜ் அனுப்பிச்சாங்களா காலை வணக்கம் அப்படின்னு? அதே மாதிரி இரவு வணக்கம் அப்படின்னு மூளை மனசை பார்த்து கேட்குது, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? உடனே மனசு சொல்லுது, யார் போட்டாலும் போடாட்டியும் நான் போடுவேன். சரியா? நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு வந்து திரும்பி அந்த மெசேஜ் வந்தாலும் வராமல் போனாலும் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உனக்கு எப்பவும் ரீசன்ஸ் தான் முக்கியம், எனக்கு எப்பவும் ரிலேஷன்ஸ் தான் முக்கியம். சரியா? இதுதான் மூளைக்கும் மனசுக்குமான பகுதி. இப்போ காலை சிற்றுண்டின்னு சொல்லுவோம். ரீல்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ படைப்போட வந்து உற்சாகமாக வந்து இயங்குறாங்க அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம்னு பார்க்குறோம். இனிமேல் அடுத்த தடவை மேடைக்கு போகும்போது ஒரு பக்கம் ரீசன்ஸு, இன்னொரு பக்கம் ரிலேஷன்ஸு, இன்னொரு பக்கம் ரீல்ஸு, அதையும் சேர்த்து சொல்லுவேன் நான். சரி, இப்போ நம்ம இடத்துக்கு வருவோம். காலை நேரத்தில் இந்த சாப்பிடாம அதாவது காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய இதை வந்து சிற்றுண்டி, பலகாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடாம வந்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது யாரு? மூளை தான், நீங்கள் தான். ஆனால் உங்களை இயக்கக்கூடியது மூளை. அப்போ மூளை இருக்குதுன்னு நம்புறவங்க என்ன பண்ணணும்? காலையில் சாப்பிட்டு வரணும். மூளை இல்லைன்னு நம்புறவங்க சாப்பிடாம வந்துக்கலாம். அதனால் நாளையிலிருந்து மூளை இருக்குன்னு நம்புறவங்க சாப்பிட்டு வாங்க. ஒருவேளை யாராவது உங்கள் நண்பர்கள் வந்து சாப்பிடாம வந்தாங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்கிறது, நம்ம இந்த காலை சிற்றுண்டி இருக்கு இல்லையா, அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் வச்சிருக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா? டிஃபன் ஒன்று இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங் அப்படின்னா விரதம் இருத்தல்னு அர்த்தம். நோன்பு இருக்கிறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம், அப்புறம் வேற ஏதாவது வரலட்சுமி விரதம் இருக்கிறோம், வேற ஏதாவது நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபாஸ்டிங் அப்படின்றத
எப்போ இருக்கிறீங்க அப்படின்னா, இரவு வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுடுவீங்களா? ஒரு 10 மணிக்கு. என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 7 மணிக்கே சாப்பிட்டுடுவோம். சரியா? கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் 10 மணிக்கு சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு போய் தூங்க போயிடுவீங்க. தூங்க போயிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்துப்போமா? சில பேர் 5 மணிக்கெல்லாம் கூட எழுந்துப்பீங்க. அப்போ 6 மணிக்கு எழுந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம தயாராகி பள்ளிக்கூடத்துக்கு வரணும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற வரைக்கும் அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம சாப்பிட்டு வருவோம். அப்போது ஒரு 10 மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடு காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் சாப்பிடாம ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? அதனால தான் அதுக்கு பேர் என்ன? ஃபாஸ்டிங். விரதம் இருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு இட்லியோ தோசையோ ரொட்டியோ ஏதோ ஒன்று போடுறோம் இல்லையா? அது அந்த விரதத்தை உடைக்கின்றது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன? பிரேக்ஃபாஸ்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கு முக்கியம்? உங்கள் மூளைக்கு முக்கியம். மூளை தான் உங்களை செயல்படுத்துகிறது. அதனால் மூளையை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா அதுக்கு பவுடர் போட வேணாம், லிப்ஸ்டிக் போட வேணாம், குளிப்பாட்ட வேணாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காலை உணவு என்பது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ இதை வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்ததாக பெரியோர் சொல் கேளீர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். இப்போ நான் சொன்னதை வச்சு என்ன பெரியோர்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னுடைய வயசு என்ன? 15 முடிஞ்சு இப்போ தான் 14. புரியுது இல்லையா? வெளியில் போய் தப்பாக பரப்பிடக்கூடாது. ரொம்ப வரலாறு முக்கியம் ரொம்ப. சரி, இப்போ அடுத்ததுக்கு நம்ம போவோம். கற்க கற்க கசடர. சரி, எல்லாம் பாருங்க எவ்வளோ வர வர வேகம் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் இளைஞர்களினுடைய ஒரு உற்சாகம், இதுதான் மாணவர்களினுடைய ஒரு ஆற்றல். அதனால மாணவர்களுடைய ஆற்றலுக்கு முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது. பாருங்க, அங்கங்க ஒவ்வொருத்தரா நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க உங்களுடைய ஆற்றலை கணிக்க முடியாம எப்படிடா அந்த ஆற்றல் வருது அப்படின்றத புலகாங்கிதமா அங்க நிக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம பெரியோர் சொல் கேளீர் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள இப்போ நம்ம பயணப்படுவோம். அப்போ இவ்வளோ நேரம் கோலை வெளியில தான் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இது வரைக்கும் கோலை சரியா போடலையா நீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் பெரியோர் சொல் கேளீர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். சரி, எதெல்லாம் நல்ல பழக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? எதெல்லாம் நல்ல பழக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? எப்படியெல்லாம் இருக்கலாம்? காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது, அடுத்தது குளிக்கணும். குளிச்சா நமக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதுக்கு முன்னாடி பல் தேய்க்கிறது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்களை எல்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த நல்ல பழக்கங்களுக்கெல்லாம் யார் காரணம்? யாராவது ஒருத்தங்க சொல்லி கொடுத்து நம்ம செய்கிறோமா? நம்மளா இது எல்லாத்தையும் செய்கிறோமா? ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் நம்மளாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சொல்லி கொடுக்குற ஒருத்தங்க தான் நம்மளை யாருன்னு பார்க்குறோம்? பெரியோர்கள், பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அவங்க பெரியவங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க யாரா மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களாக மாறுகின்றார்கள். செயற்கரிய ஒரு செயலை செய்யும் பொழுது அவர்கள் பெரியவர்களாக மாறி நிற்கின்றார்கள். இப்போ உங்களுக்குள்ள நம்ம சாதாரணமாக ஒரு கன்றுக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்றுக்குட்டிகள்லாம் ரொம்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது பாட்டுக்கு நடக்கும், அது பாட்டுக்கு தன்னுடைய தாயை தேடி போயிடும். ஆனால் மனிதர்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போ நம்ம யாராவது ஏதாவது ஒன்று சரியாக பண்ணாட்டி நம்ம ஒன்று கேட்போம், சாப்பிட தெரியுமா கேட்குறோம்ல. ஆனால் அந்த சாப்பிட்றத கூட நம்முடைய அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய செய்தி. அப்போது ஒரு சரியான செயலை, ஒரு உயர்ந்ததான செயலை, ஒரு தேவையான ஒரு செயலை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம யாருன்னு சொல்கிறோம்? பெரியவர்கள். நம்ம வந்துட்டு அவங்கள பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் யார் பெரியவங்க? ஆசிரியர்கள் தான் பெரியவர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம எப்படி மரியாதை செய்வோம்? அவங்க சொல்றத முதல்ல கேட்கணும். அதுதான்
மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆசிரியர்கள் எதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு திருக்குறளை சொல்லலான்னு உங்களுக்கு இருக்கிறேன். சொல்லலாமா? என்ன திருக்குறளை தவிர வேறு தெரியாதா உங்களுக்கு? அப்படி தானே நினைக்கிறீங்க? எனக்கு நிறைய தெரியும். நீங்கள் இன்னைக்கு இரவெல்லாம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் ரெடியா? அதனால பார்த்துக்கோங்க, யோசிக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக யோசிக்கணும். கிளாஸுக்கு போகாமல் இங்கே இருக்கிறது அப்படின்னா சந்தோஷம் நினைக்கிறீங்க, அப்படி தானே? புரிஞ்சிருச்சு. எல்லாம் இந்த வயசை தாண்டி தானே வந்திருக்கிறோம். என்ன ஆனால் எனக்கு மட்டும் 15 முடிஞ்சு இப்போ தான் 14. சரி, இருக்கட்டும். இப்போ ஒரு திருக்குறளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இப்போ நம்ம ஏற்கனவே கற்க கசடரை பேசணும் இல்லையா? இந்த கற்க கசடரில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றத உங்களுடைய துணை முதல்வரே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. உண்மை தானே? இந்த கற்க கசடர அப்படின்ற அந்த 2 வரியில் 7 சொற்களுக்குள்ள எங்கேயுமே துணைக்காலே இருக்காது. ஒரு தடவை நீங்கள் யோசிச்சு பாருங்க மனசுக்குள்ள. காயிருக்க, காசடர, காயிர்பாவை, காயிற்ற, பீயின், நீ இருக்க, ஆதா இருக்கு, தாக. எங்கேயாவது துணைக்கால் வந்துதா? கால் போட்டு எழுதுகிற மாதிரி எங்கேயுமே வரல. என்ன காரணம்? என்ன காரணம்? படிக்கிறவங்க, கல்வி அறிவு பெற்றவர்கள் இன்னொருத்தருடைய காலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சொந்த காலிலேயே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த திருக்குறள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? அதனால்தான் இந்த திருக்குறளுக்குள்ள எங்கேயுமே துணைக்கால் வரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க? மிகப்பெரிய செல்வம் கொடுத்துருக்காங்க. அந்த செல்வத்தை என்னாலேயே திருடிட்டு போக முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எவ்வளோ பெரிய செல்வம் இல்லையா அது? அதனால்தான் அந்த கல்வியை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா யாருடைய கால்லையும் நம்ம போய் அவங்கள எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட திருக்குறளில் தான் நம்முடைய வள்ளுவ பேராசான் ஒரு முக்கியமான ஒரு குறளை சொல்லியிருக்கார். வள்ளுவருக்கு எங்கே ரொம்ப பெரிய ஒரு சிலை இருக்கு பாருங்க, செம்மையா இருக்காங்க பாருங்க அந்த பின்னாடி. சாதாரணமா நம்ம கடைசி பெஞ்சுனா ஒரு மாதிரியா பார்ப்போம், உண்மை தானே? நான்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்த ஆளு. ஏன்னா அப்பதான் தூங்கினா யாருக்குமே தெரியாது. கடைசி பெஞ்சில் உட்காந்து என்ன அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. உயரமான சிலை கன்னியாகுமரியில இருக்கு. எத்தனை அடி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன என்ன சிறப்பு அதுக்கு? 133. வள்ளுவர் எத்தனை அதிகார சிறப்பு சிறப்பு சிறப்பு. வள்ளுவர் எத்தனை அதிகாரத்தை எழுதினாரோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு சிலையை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அந்த வள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதுறார். நமக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க? நம்ம எதிர் வீட்டில் அவங்களோட நம்ம பேசலாமா பேசக்கூடாதா? இவங்கெல்லாம் என்ன வெள்ளையாக இருக்கிறாங்களே, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இப்படியெல்லாம் நிறைய வச்சுருக்குறோம் இல்லையா? அதையெல்லாம் உடைச்சி போடுற மாதிரி ஒரு திருக்குறளை சொல்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இன்னைக்கு அது என்னவாயிடுச்சு அப்படின்னா, நம்ம இளைய தளபதி சரி, அவர் தன்னுடைய கட்சியை பற்றி சொல்லும் பொழுது அந்த கொள்கையாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு வச்சிருக்காரு இல்லையா? அது எங்க இருந்து கிடைச்சது? திருக்குறள்ல இருந்து தான் கிடைச்சது. அந்த திருக்குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். சில பேர் உயரமா இருக்கிறாங்க, சில பேர் குட்டையா இருக்கிறாங்க, சில பேர் என்ன மாதிரி அழகா இருக்கிறாங்க. சரியா? இப்படி வித்தியாசம் இருக்கு. சில பேர் அமெரிக்காவில் பிறக்கிறாங்க, சில பேர் ஆப்பிரிக்காவில் பிறக்கிறாங்க, சில பேர் இந்தியாவில் பிறக்கிறோம். இப்படி பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? ஆனால் வள்ளுவர் சொல்றாரு, பிறப்பின் வழியாக
எந்த வித்தியாசமும் இருப்பதில்லை. உண்மையா? எல்லாரும் தாயினுடைய வயிற்றில இருந்து தான் பிறக்கிறோம். யாராவது வித்தியாசமா பிறக்கிறோமா? அதனால வள்ளுவர் சொல்றாரு, நம்ம பக்கத்துல வந்து நம்ம ரொம்ப நாள் சண்டை போட்டுருவோம். எதுக்கு? ஒரு சாக்லேட் கொடுக்காம இருந்திருப்பாங்க. உண்மை தானே? இல்லாட்டி நம்ம படிக்காம வந்திருப்போம். யாரை நம்பி வந்திருப்போம்? என்ன அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்க போல இருக்கே, நீங்க கொடுக்கிற பதில பார்த்தா. சரியா? படிக்காம வந்திருப்போம். ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போவோம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. சரி, அப்போ படிக்கவில்லை என்றாலும் கூட கேட்டாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பாருங்க, நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ பக்கத்து வீட்லையோ ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுன்னு வந்துடும். ஒரு சின்ன சண்டை வந்த உடனே நம்ம என்ன நினச்சிப்போம்? நீ எப்படி மேலே வரன்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய தொடர்கள் சீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உன்னை அழிக்காம விடவே மாட்டேன், இது ஒரு வசனம். அதைத்தான் இயற்கையே செஞ்சிடுதே. ஒரு குறிப்பிட்ட வயசான உடனே அதுவே வாங்கன்னு கூட்டிட்டு போயிடுது. போதும், நீங்க வாழ்ந்தது போதும், நீங்க பண்ணி கிழிச்சது போதும் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுது. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, உன்னெல்லாம் நான் அழிக்காம விடவே மாட்டேன். இவங்க என்ன ஆவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போ இதைத்தான் வள்ளுவர் வந்து பேசுறாரு. பிறப்பின் வழியாக எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நடைமுறை தான். வேணா இன்னைக்கு வந்து சிசரின் பண்ணி வெளியில வரலாம், சில பேர் நார்மல் டெலிவரி வெளியில வரலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். ஆனா பிறப்பின் அடிப்படையில வித்தியாசமே இல்லையே. அப்புறம் நீங்க ஏன் இவங்க வந்து வேற சாதி, இவங்க வந்து வேற மதம், இவங்க வந்து வேற கடவுளை வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் பிறப்பின் வழியாக ஒரு வித்தியாசத்தை வந்து நீங்க கொண்டு வந்து கொடுக்குறீங்க? இப்ப நான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எல்லாருடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் வேண்டிக்கிட்டீங்களா நாங்க இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும்னு? பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் அப்துல் கலாம் ஐயா, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் சரியா? அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? சில பேர் வந்து நெத்தியில பொட்டு வச்சிருக்கலாம், சில பேர் நெத்தியில பொட்டு இல்லாம இருக்கலாம், சில பேர் வந்துட்டு நல்ல உயரமா இருக்கலாம், சில பேர் வந்து வெள்ளையா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா உடல் ரீதியாக? அந்த வித்தியாசம் எதுவுமே வந்து தேவையில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளினால் தான் நீங்க வித்தியாசப்படுறீங்களே தவிர வேற எதுவுமே உங்களை வித்தியாசப்படுத்தி விடாது. இப்போ நம்ம கிளாஸ்ல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்க, உடனே என் பேரை சொல்லக்கூடாது. நான்லாம் ஆவரேஜா எடுத்த ஆளு, புரியுதா? இப்ப நம்ம இடத்துல முதல் மார்க் வாங்குறவங்கள நம்ம தனியா கொஞ்சம் கவனத்தோட பார்ப்போம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கலாம். நமக்கு ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து கேட்டுக்கலாம். அதனால பிறப்பின் வழியாக எல்லாருக்குமே எல்லாமும் ஒண்ணுதான், எல்லாமே சமம் தான். ஆனா அதுல இந்த குறுகிய ஒரு வாழ்க்கைக்குள்ள ஏன் இவ்வளோ ஒரு சண்டை போடணும், ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதான் வள்ளுவர் எப்படி கேட்குறாரு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலையினால்தான் அவங்க வந்து அவங்களுக்கு இந்த பேரை நம்ம வச்சிருந்தோமே தவிர மற்றபடி எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் சமம் தான். அப்படி நினைக்கிறோமா? நம்ம அப்படி நினைக்கிறோமா? எல்லாரும் சமம்னா நீங்க ஏன் மேடையில் உட்காந்துருக்கிறீங்க? எங்க பக்கத்தில் வந்து உட்கார வேண்டியது தானே? அப்படிதானே கேள்வி வரும். அதானே ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அப்போ ஒரு சில காரணங்களினால் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறேன், நீங்க கேட்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஆனா ஒரு காலகட்டங்களில் என்ன ஆகும்? நீங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவீங்க, உங்களை கேட்கக்கூடிய இடத்துக்கு இன்னொருத்தங்க வருவாங்க. அதுதான் என்ன சரித்திரம்னு பார்க்குறோம். நம்ம பிறப்பு வேணா சாதாரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய முடிவு என்பது ஒரு சரித்திரத்தை படைத்ததாக இருக்க வேண்டும் அப்படின்றதான்
அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பெரியோர் சொல் கேளீர். கேட்டுருங்க, தயவு செஞ்சு கேளுங்க. ஏன் கேட்கணும்? கேட்காட்டி என்ன நடக்கும்? கேட்காட்டி என்ன நடக்கலாம் சொல்லுங்க. எப்படி? அவங்க சொன்னது நடக்கலாம். அதாவது இதை செஞ்சீங்கன்னா இப்படி ஒரு நல்லது நடக்கும், இதை செய்யாம விட்டீங்கன்னா இப்படி ஒரு தீமை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து நடந்து விடும் அப்படின்றனால தான் நம்ம இதை வந்து சொல்றோம். சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பல்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, கரண்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? மின்சாரமே இல்லை. அப்போ மின்சாரம் இல்லாத ஒரு நேரத்தில் பெரியவங்கெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? விளக்கு தான். அதுக்கப்புறமா மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க என்ன எப்படி பயந்து இருப்பாங்க? ஐயோ என்னது இது திடீர்னு இப்படி இருக்க, எப்படி இருக்கும்ல? அந்த விஞ்ஞானி இந்த விளக்கை கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த விஞ்ஞானி ஒரு நள்ளிரவு போல அந்த கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச உடனே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, இங்க பாரு நான் வந்து ஒரு விளக்கு கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவி என்ன சொன்னாங்களாம்? சரி எல்லாம் தெரியும், அணைச்சிட்டு படுன்னாங்களாம். எப்படி இருந்திருக்கும் அப்போ? அப்போ ஒரு சூழல்ல ஒரு மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு வேற ஒரு சிந்தனையை போட்டோம்னா அந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில மனிதர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்கள அந்த இடத்துக்கு நம்ம பக்குவப்படுத்துறோம் இல்லையா, அதைத்தான் பெரியோர் சொல் கேளீர்னு சொல்றோம். இப்போ புரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, இப்போ இந்த மின்சாரம் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் துணையா இருந்திருப்பாங்க? யார் துணையா இருந்திருப்பாங்க? இப்போ இங்க வந்து ஒரு மாணவர் பேசினார் இல்லையா, அவருக்கு யாரெல்லாம் துணையா இருந்திருப்பாங்க? ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இருப்பாங்களா? இருக்கலாம். நண்பர்கள், நண்பன்டா இருக்கிறாங்களா? சரி, இப்போ பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து பேசிட முடியுமா? அப்போ அதுக்கு யார் வேணும்? சரி, அப்படின்னா ஆசிரியர்கள் இங்க இருக்கிறாங்க, இங்க இத்தனை மாணவர்கள் இருக்கீங்க, எல்லாருமே வந்து மேடையில பேசிட்டீங்களா? இல்ல. அப்போ மேடையில வந்து பேசுறதுக்கு நம்மை நாம் முயற்சி தயார் செய்து கொள்ள வேண்டும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அங்க பாருங்க, முயற்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நமக்குள்ள ஒரு முயற்சி இருக்கணும் இல்லையா? அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தன்னைத்தான் அறிதல். நமக்கு எது வரும்? சில பேர் வந்து விளையாட்டுல நல்லா இருப்பாங்க, சில பேர் என்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல எல்லாம் நினைச்சு பாத்தீங்களா, இங்க ஒரு 40 நிமிஷத்துக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க சந்தோஷமா. வீட்டுல அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதனால்தான் எங்கேயாவது உங்க மணி ஐயா வீட்டுக்கு ஃபோன் பண்ணாரு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமா வீட்டில் இருக்கிறவங்க எடுப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுடுவாரு, கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. சரியா? அப்போ சில பேருக்கு வந்து விளையாட்டு இருக்கலாம், சில பேருக்கு பேச்சு திறன் இருக்கலாம், சில பேருக்கு ஓவியம் இருக்கலாம். இன்னைக்கு முகத்துல எல்லாம் ஓவியம் வரைகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் என்ன மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவங்க செஞ்சுக்க மாட்டாங்க, கம்மியா இருக்கிறவங்க செஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி விடுங்க விடுங்க, சுய தம்பட்டம் வேற நடுவில். சரி, இப்போ ஒரு இடத்துல நம்முடைய திறமையை கொண்டு வந்து நிறுத்துறோம் இல்லையா, அந்த திறமையை காட்டுவதற்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் தான் காரணம். இதை நாலடியார் அப்படின்ற ஒரு பாட்டு நமக்கு சொல்லுது. அப்படின்னா அந்த நாலடியாரை நம்ம பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாதா? பின்பற்றலாம். ஏன் பின்பற்றுறோம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை தூண்டும். பாருங்க, அந்த மாணவர்லாம் இங்க இருக்கிற வேண்டியவங்க, மணி ஐயாவும் ரேகாமணி அம்மாவும் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தேவையில்லாம எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து பாருங்க, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கு வந்துட்டு ஒரு பெரிய சுமையை சேர்த்துட்டாங்க. அதனால அடுத்த முறை அந்த மாணவரை இங்க கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பங்கெடுக்கக்கூடிய மாணவர்களை இந்த பள்ளிக்கூடத்துல தான் நான் பார்க்கிறேன் இல்லையா? எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அது.
இப்போது நான் ஒரு நாலடியார் பாட்டு சொல்லுவேன். அந்த நாலடியார் பாட்டுக்கு நான் விளக்கம் சொல்ல மாட்டேன். ஆனால் விளக்கத்தை நீங்கள் தான் சொல்லணும். நான் அந்த பண்ணக்கூடிய அந்த அசைவுகளை வச்சு நீங்கள் சொல்லணும். ஓகே. கற்க கற்க. சரி. நன்னிலை கண் தன்னை நிருப்பானும். நன்னிலை கண் தன்னை நிருப்பானும். நிலை கழக்கி கீழிடுவானும். நிலை கலக்கி கீழிடுவானும். நிலையினும் மேன்மேலும் உயர்ந்து நிருப்பானும். நிலையினும் மேன்மேலும் உயர்ந்து நிருப்பானும். தன்னை தலையாகச் செய்வானும் தான். தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் செய்த அசைவுகளை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுது? நன்னிலை கண் தன்னை நிருப்பானும். நிலை கலக்கி கீழிடுவானும். நிலையினும் மேன்மேலும் உயர்ந்து நிருப்பானும். தன்னை தலையாகச் செய்வானும் தான். என்ன புரிஞ்சுதோ சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லுங்க. ஆசிரியர்கள் வந்து உயர்த்தி விடுவாங்க. சரி, சிறப்பு. ஒரே ஒரு மறுபடியும் முதல்ல சொல்லுங்களேன் ப்ளீஸ். சாரி, தட்டினதுல கேட்கல. வாவ். இப்போ பள்ளிக்கூடத்தில் இருந்ததுனால ஆசிரியரை வச்சு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருந்தாலும் சரி, நல்ல செயல்கள் நம்மளை முன்னிறுத்தும் அப்படின்னு. அப்போது நம்முடைய வளர்ச்சிக்கு யார் காரணம்? நல்ல ஒரு 80 மதிப்பெண் 90 மதிப்பெண் எடுத்தா நான் தான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஒருவேளை வேற மாதிரி ஆயிட்டா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சரியாகவே சொல்லி கொடுக்கல, அப்படித்தானே? ஆனால் நாலடியார் சொல்றாரு, ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது யாரு? நான் தான். என்ன நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது நான் தான். அந்த நல்ல நிலையிலேருந்து நான் கீழே என்னையே இறக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நான் தான். இந்த மேடையில் வந்து உட்கார்றதுக்கும் நான் தான் காரணம். இந்த மேடையில் என்னை உட்கார விடாமல் தடுக்கிறதுக்கும் நான் தான் காரணம். என்னை தலைமை பொறுப்புக்கு வர வைப்பது யார்? நான் தான். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எனக்குள்ள நல்லா சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா. சொல்லுங்க. பெரியோர் சொல்லை கேட்டு என்னுடைய ஆற்றலை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு நல்லா படிக்க வரும் அப்படின்னா நான் படிக்கலாம். எனக்கு ஓவியம் நல்லா வரைய வரும் அப்படின்னா அந்த ஓவியத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும். அதைத்தான் என்னை வந்துட்டு மேலே கொண்டு போகிறதும் நான் தான், என்னை கீழே கொண்டு போகிறதும் நான் தான், வேற யாருமே கிடையாது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்வாங்க? ஆசிரியர்கள், பெரியவர்கள் என்ன செய்வாங்க? உங்களுக்கு அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோமா? உங்க பாட்டி வந்து படிச்சிருக்காங்களா? இங்க எத்தனை பேருடைய பாட்டி படிச்சிருக்காங்க? ஒருத்தர் தான். எது வரைக்கும் படிச்சிருக்காங்க? 8வது. சொல்லுங்கப்பா. 7வது. 7வது. சரியா? எங்க பாட்டி எல்லாம் படிச்சதே இல்லை. எங்க பாட்டி 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஒரு பாசுரங்கள் இருக்கு இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுவாங்க இல்லையா? உன்னை என் பல்ல பார்க்க கூடாது, புரியுதா? அன்னைக்கெல்லாம் வந்து பல்லு கொஞ்சம் எடுப்பா இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி, உடனே அதை வச்சு என்ன பார்க்க கூடாது, அதான் முக்கியமான பாயிண்ட்.
சரி, இப்போ நம்ம இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு வருவோம். எங்கள் பாட்டி சொன்னா இல்லையா, அவங்க இந்த பல்லாண்டு, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் வரிசையாக பாடுவாங்க. நான் கேட்டேன், நீ எந்த புத்தகம் வச்சு இதையெல்லாம் மனப்பாடம் செஞ்ச அப்படின்னு கேட்டேன். இங்கே கூட மாணவர் பேசினார் இல்லையா, அவர்கிட்ட கூட கேட்டேன், எத்தனை நாள் ஆச்சு உனக்கு இதை தயார் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். நேற்று தான் ஒரே நாளில் தயார் பண்ணி வந்திருக்கிறார். யாரு? ஈஸ்வர். எங்கள் பாட்டி சொன்னாங்க, நான்லாம் படித்ததே இல்லை. அப்போ படிக்காமல் எப்படி? கேட்டு கேட்டே நான் இதை வந்து படிச்சுக்கிட்டேன். அப்போது பெண்கள் எல்லாம் படிக்காத ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு என்னுடைய டிகிரி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன முடிச்சிருக்கிறேன்? படிப்புலேயே உயரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிஹெச்டி. தமிழில் சொல்லணும்னா டாக்டரேட்டுன்னு வாங்க. தமிழில் சொல்லணும்னா முனைவர் அப்படின்னு சொல்லணும். ஆங்கிலத்தில் தான் டாக்டரேட். அப்போ நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன். என்ன நீங்கள் சொல்லும்போது டாக்டர் மஞ்சுளா அல்லது முனைவர் மஞ்சுளா அப்படின்னு சொல்லலாம். எங்கள் பாட்டி படித்ததில் எங்கள் அம்மா 6வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு படிப்பினுடைய உச்சமாக டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் உச்சமாக இருக்கக்கூடிய முனைவர் பட்டத்தை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யார் காரணம்? இப்போதான் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வரோம். இந்த கருத்தோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாவம், எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியில் உட்கார வச்சுட்டு நல்லா வருவீங்க நீங்கள்லாம், அதனை மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. கற்க கற்க கசடர. சரி, இப்போ உங்கள் வீட்டில் இந்த பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கா? கட்டணம் இருக்குது. உங்களுக்கு துணிமணி, அதாவது யூனிஃபார்முக்கு, புத்தகத்துக்கு, அப்புறம் வர்றதுக்கான ஒரு போக்குவரத்து செலவு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? அம்மா அப்பா கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்கள் படிக்க வந்திருக்கீங்களா? இந்த வசதி இருக்கிறதுனால தான் நம்ம படிக்க வந்திருக்கிறோமா? இல்லை. அப்போ இதை தாண்டி இன்னொன்று இருக்கு. நமக்கு அறிவா இருக்கிறோம்னு நினைச்சு படிக்க வந்திருக்கோமா? கொஞ்சம் ஏதாவது சொல்லி கொடுத்தா உள்ள இறங்கணும் இல்லையா? அப்படின்லாம் சொல்லி கொடுத்தா ஆமா அதை எழுதுறேன் அப்படின்னு வந்தா தானே. அப்ப நமக்கு அறிவு இருக்குன்றனால நம்ம வந்து படிக்கிறோமா? அப்படின்னா அப்ப எங்க பாட்டி காலத்துல யாருக்கும் வசதி இல்லாம இருந்தாங்களா? இல்ல. எங்க பாட்டி காலத்துல அறிவு இல்லாம இருந்தாங்களா? இந்த இடத்துல அழகு பத்தி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லிடவா? சொல்லிக்கலாமா? சரி, இன்னைக்கு அழகு நிலையங்கள் ஆண்களுக்கு இருக்கா பெண்களுக்கு இருக்கா? பியூட்டி பார்லர் பெண்களுக்கு இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. கல்யாணத்தின் போது பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எங்க தாத்தா காலத்துல எங்க அப்பா காலத்துல எல்லாம் இல்ல, சரியா? இப்போ திடீர்னு வந்திருக்கிறே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அப்போ எங்க தாத்தா எல்லாம் வந்துட்டு அழகா பிறந்தாங்க, எங்க அப்பா எல்லாம் அழகா பிறந்தாங்க. நான் அதை சொல்ல மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த காலத்துல ஆண்கள் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஆண்கள் தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த மனைவி எப்படிப்பட்டவள்? 4 மணிக்கு எழுந்து வெளியில வந்து வீட்டு வாசல்லாம் பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு எல்லாம் பண்ணி சுட சுட காஃபியை போட்டு அத்தானை எழுப்பி அத்தான் அப்படின்னு சொல்லி எழுப்பி அவருக்கு கொடுத்து டிஃபன் பண்ணி சாப்பாடு பண்ணி அவருக்கு கட்டி கொடுத்து பிள்ளைங்களை அனுப்பி மறுபடியும் சாயங்காலம் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி அந்த கதவோட நின்று அத்தான் வருவாரான்னு பார்த்துட்டு இருந்து நின்னா அத்தான் வருவாரு. வந்து என்ன சொல்லுவாரு? எங்க ஆபீஸ்ல புதுசா ஒரு டைப்பிஸ்ட் வர்றதா சொன்னல, அவ வந்தா. அவ ஒரு டைப்பா இருக்கா தெரியுமா? காலையில போட்டு கொடுத்த காஃபியை பத்தி ஒன்றும் இல்லை, செஞ்சு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா அதை பத்தி ஒன்றும் இல்லை, சாப்பாடு ஒன்றும் இல்லை, சாயங்காலம் வரும்போது எதையாவது வாங்கிட்டு வந்து தருவோம் அதுவும் இல்லை. ஆனா என்ன பேச்சு? உடனே பக்கத்து வீட்டில் போய் கேட்குறா, ஏய் அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, என்னடி பண்றது? இவ்வளவுதானே விஷயம், வா நம்ம தெருவில் தான் இப்போதான் அழகு நிலையம் திறந்துருக்குறாங்க, வா நம்ம போவோம் அப்படின்னு போனாங்க. இப்போ காலம் மாறிடுச்சு.
பெண்கள் படிச்சுட்டாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தால் கணவன் இருக்கிறான், கணவன் கிட்ட என்ன சொல்கிறாங்க? அத்தான், அத்தோட அவன் செத்தான். எங்க அலுவலகத்துக்கு புதுசாக ஒரு பாஸ் வந்தார், முடிஞ்சு. இப்போ அத்தான் என்ன பண்ணுறாருன்னா உடனே ஃபோன் எடுத்து, மச்சான் வீட்டில் இந்த மாதிரிடா, நீ ஏன்டா கவலைப்படுற, நேராக நம்ம இடத்துக்கு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நேராக போகிறாரு. போன உடனே அந்த தெருவுக்கும் ஒரு அழகு நிலையம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் ஆண்களுக்கு அழகு செய்யப்படும் இல்லையா. இப்போ ஆண்கள் வந்து அழகு நிலையத்தை தேடி போக வேண்டிய காலம் வந்தது. ஏன்னா முற்பகல் செய்யின் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal opposite simultaneous reaction. அவ்வளோதான், அனுபவிக்க வேண்டியதுதான். சரியா? இதனால தான் பெரியோர் சொல் கேளீர். முடிஞ்சா? இப்போ அப்படியே வாங்க, 4000 தீபபிரதத்தில் அப்படியே பாதியில் நிற்கிறோம் நம்ம. அதனால் இன்னும் எங்கள் பாட்டி படிக்காமல், எங்கள் அம்மாவுக்கும் சரியான ஒரு படிப்பு இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கு பணம் இருக்குது அப்படின்றது காரணம் இல்லை, எனக்கு அறிவு இருக்குது அப்படின்றது காரணம் இல்லை. அதை தாண்டி இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் சமூக முன்னேற்றம். நம்ம மத்தியானம் வந்தால் நமக்கு மத்தியானத்தில் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவர் யார்? பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் தான் அவருக்கு என்ன பேர்? கல்வி கண் திறந்த காமராசர்னு பேர். சரியா? அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் படிக்க வர வேண்டும் அப்படின்னு நினைச்சவர் யார்? தந்தை பெரியார். அதனால்தான் அவருக்கு என்ன பேர்? அவருடைய பேர் ஈவே ராமசாமி, பகுத்தறிவு தந்தை அப்படின்லாம் இருக்கு. ஆனால் அவருக்கு ஏன் பெரியார்னு சொல்கிறோம்? பெரியார்னு ஏன் சொல்கிறோன்னா, பெண்கள் எல்லாம் வெறும்னே அடுப்பை ஊதிக்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொன்ன ஒரு காலகட்டங்களில் இல்லை, பெண்களுக்கு படிப்பு வேண்டும், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், பெண்களுக்கு சமத்துவம் வேண்டும் அப்படின்னு பேசி அதை செயல்பட வேண்டும்னு பாடுபட்டார் இல்லையா. அதனால தான் அவர் பெரியார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம வந்து தலைப்பா வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம்? பெரியோர் சொல் கேளீர். அதனால பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும். பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு ஒரு பழமொழி வச்சிருக்கோம் இல்லையா. பக்கத்து வீட்டு பெருமாளான்னு கேட்கக்கூடாது. சரியா? பெருமாள்னா கடவுள். அப்போ கடவுளே சொன்ன மாதிரி அந்த கருத்துக்களில் எது சரியானதாக இருக்கின்றது, எது இந்த காலத்திற்கு ஏற்ப இருக்கின்றது அப்படின்றதை பகுத்து பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை. இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம பல்வேறு விஷயங்களை, உணர்வுகளை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறோம். அதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தில் இந்த தலைப்பை உங்ககிட்ட பேசினதில் எனக்கு ரொம்பவே கோடிட்ட இடத்தை நிரப்பவும் மகிழ்ச்சி. அதனால் அடுத்த முறை கூப்பிட்டாலும் நீங்கள் வருவீங்க, நாங்கள் உட்காருவோமா? அதானே கற்க. சரி, இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்கு இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தாருக்கும் இலக்கிய கூடல் அமைப்பிற்கும் ஸ்ரீ சேஷாத்ரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கின்றேன். குறிப்பாக துணை முதல்வர் மணி அவர்களுக்கும் ஆசிரியர் ரேகாமணி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரை. யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய சூழல்களை வைத்து ரொம்ப யதார்த்தமாக நம்மோடு பழகியதை பேசியதை போன்ற ஒரு உணர்வு இருந்தது இல்லையா. கடந்த முறை அவர்கள் வருகின்ற பொழுது வணக்கம் வழக்கம், வழக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் இந்த 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கற்க கசடர, கசடர கற்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் ஒரு முத்திரை வாக்கியத்தை இங்கே பதிவிட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப சிறப்பு. மிக சிறப்பானது ஒரு சொற்பொழிவு வழங்கிய உதவி பேராசிரியர் CR மஞ்சுளா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் நெஞ்சார்ந்த நன்றியினை நம் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க சிறப்பு விருந்தினர். 11ஆம் வகுப்பு மாணவர் சபரீஷ் அவர்கள் வந்து ஒரு பெரிய சாதனை, இது சர்வதேச அளவில் தமிழகத்திலிருந்து கட்டுரை போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார். அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அவருடைய தாய் இங்கு வந்திருக்கிறார். அவரை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி ஸ்ரீதேவி அவர்கள்
சபரீஷ்கே அது ஸ்வீட் சர்ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். சபரீஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தாயும் தந்தையுமாக இருந்து சபரீஷ் அவர்களின் வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்களின் தாய்க்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறப்பு செய்கிறார்கள். பெரியோர் சொல் கேளீர் என்கின்ற தலைப்பிற்கு ஏற்றாற் போலவே இன்றைய நிகழ்வுகள் எல்லாம் அமைகிறது இல்லையா? பெரியவங்களுடைய சொல் கேட்டா, அவர்கள் சொல்கின்ற பாதையில் நடந்தா எப்படிப்பட்ட முன்னேற்றம் கிடைக்கும் என்பதற்கு நம் பள்ளியினுடைய ஒவ்வொரு மாணவர்களும் சான்று. இப்படி அற்புதமான நிகழ்வை ஒவ்வொரு மாதமும் நம் பள்ளியில் நிகழ்த்துவதற்கு நமக்கு அனுமதி வழங்கி கொண்டிருக்கும் நம் பள்ளியினுடைய தாளாளர் திரு பாப்புராஜ் சார் அவர்களுக்கும், நம் பள்ளியின் தலைவர் ஸ்ரீதர் பாபு சார் அவர்களுக்கும், நம் பள்ளியின் செயலர் திருமதி சங்கீதா ஸ்ரீதர் பாபு மேம் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நிகழ்வையும் மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டிருக்கும் நம் பள்ளியினுடைய துணை முதல்வரும் இலக்கிய கூடல் அமைப்பின் செயலாளருமான திரு கோ மணீசர் அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் மிக சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து அதை பதிவும் செய்து எப்போ வேணாலும் நம்ம யூடியூப்ல போய் கேட்டுக்கலாம். தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை மக்கள் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். கலைமாமணி முரளி சார் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் தகும். நம் பள்ளியின் சார்பாக அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.